மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று முடியும். அப்படி குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். பேரவைத் தலைவர்களே, நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு திங்கட்கிழமை அக்னி குழம்பாக சட்டசபையில் கொதித்த மரிய வில்சனின் பேச்சு விமர்சனத்துக்குள்ளான நிலையில் ஒரே நாள் இரவில் சில்லென்ற நீர் ஆகாரமாய் மாறினார் மரிய வில்சன். திங்கட்கிழமை திமுக உறுப்பினர் கேள்விக்கு அவர்தானா இவர் என்று சொல்லும் அளவுக்கு பொறுமையாக பதிலளித்ததோடு தான் முந்தின நாள் ஆத்திரப்பட்டது தவறு என்பது போல சுட்டி காட்டினார். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு. அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு. இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம். சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். புயலுக்கு பின்னே அமைதி என்பது போல மரிய வில்சன் பேச்சில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்துக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கிய கூல் அறிவுரைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தான் முதல்வரை வாழ்த்து விதமாக குட்டி ஸ்டோரி ஒன்றை சொல்லியதோடு தங்கள் குடும்பத்தை வாழ வைத்த எம்ஜிஆரின் புகழையும் அவையில் மரிய வில்சன் பாட தவறவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தடவை ஒரு கதை மூலமாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பேரபிள் இல்லை ஒரு ஸ்டோரி. அடுத்த இந்த தேசத்தை ஆளப்போவது யார் என்று ஒரு போட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரியவர். அதுக்கு நிறைய இளைஞர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்த ஒரு பெரியவர்கிட்ட வந்து விதிமுறைகள்லாம் கேட்ட பிறகு அந்த பெரியவர் எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து இந்த விதையை நல்லா வளர்த்துட்டு பிளான்ஸாக நல்லா பூக்களாக வளர்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அமைச்சிட்ருக்காரு. 3 மாதம் முடிஞ்சு அந்த எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. நல்ல செடியெலாம் நல்லா வளர்ந்து பூக்கள்லாம் நல்லா வளர்ந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நின்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒன்றுமே அந்த வளர முடியாத நிலையில் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இவர் தான் வெற்றி பெற்றார் என்று சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நாங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். செடி கலராக வளர்ந்துருக்கு, பூக்கெல்லாம் க்ரோ ஆகிருக்கு. பட் இப்படி இவர் சொல்கிறாருன்னு சொல்ல பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் விதை கொடுத்தது வந்து வேக வச்ச விதை. அது ஒரு நாளும் முளைக்கவே முளைக்காது. வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் நேர்மையாக வந்த இவர்தான் நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று சொன்னாராம். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்கள் தலைவரை சாட்சி. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ்.
கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம்.